ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோகோனட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு முழு இளநீர் எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக இளநீர் சீவுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை சீவி எடுத்துடலாம். இப்போ அடிபாகத்துலேயும் நம்ம சீவி எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் அது நல்லா சிட்டாகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அது ஒரு சிட்டிங்லேயே இருக்காது. அது நம்ம அடியிலையும் நல்லா சீவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டாக நிற்கும். நான் அதுக்காக அடியிலையும் சீவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடியிலையும் சீவிட்டோம். இப்போ நமக்கு வைக்கும்போது ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக அதில் இருக்க தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம அதில் இருக்க தண்ணி வேறு ஒரு கப்பில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அதை ஐஸ்கிரீம் ஃபில் பண்ண போகிறோன்றதுனால அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு அதில் ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ அது உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு வழுக்க இருக்கும் இல்லையா, அது தேங்காய் கொஞ்சம் எலசாக இருக்கும்போது இருக்குமே, அந்த ஸ்டேஜில் இருக்குது. அதை இப்போ நம்ம எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வெண்ணிலா ஐஸ்கிரீம். நம்ம இப்போ இளநீரில் தேவையான அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம மில்க் ஷேக் பதத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை பீட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வழுக்கு, அந்த தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதில். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு பாதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரூட்ஸும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் இதில் பிஸ்தா, திராட்சை அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இளநீரில் இதை ஃபில் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், கரைச்சது கரெக்டாக போயிடுச்சு. அதில் ஃபில் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ மேலே நம்ம கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இது
ஓவராக ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியில் எடுக்கிற இளநீரை பாருங்கள், நல்லா அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய கோகோனட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் ஸ்ட்ராபெரி சிரப் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது சாக்லேட் சிரப்பும் கிடைக்கும், நீங்கள் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.